நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக பார்த்தா இஸ்ரேலுக்குள்ளேயே புகுந்து காசால இருக்கக்கூடிய போராளிகள் இப்போது பழி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அது இல்லாமல் அமெரிக்காவுடைய பேச்சுக்கு இணங்க தான் இப்போது சவுதியும் எஜிப்டும் ஜோர்டானும் சேர்ந்து மாநாடு ஒன்று கூட்ட போகிறாங்க. அது எல்லாமே காசாவுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தாலும் இதுவும் ட்ரம்ப்புடைய ஐடியாவில் ஒன்று தானா அப்படிங்கிறக்கூடிய ஒரு பெரும் கேள்வியை இன்னைக்கு ஒரு முன்னிலை பத்திரிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுப்பியிருக்காங்க. அதுலேயும் இன்னைக்கு முழுவதுமே அதை பற்றி தான் அதிகமான பேச்சுகள் போய் கொண்டு இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயமே நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சவுதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காசா விவகாரத்தில் தலையிட்டு நாங்கள் மக்களை வெளியேற்ற விட மாட்டோம், வெளியேற்றாமலே நீங்கள் காசாவை புறணமைத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான திட்டத்தை எஜிப்ட் ஒன்று சொன்னாங்க, ஜோர்டான் ஒன்று சொன்னாங்க, யுஏஇ, சவுதின்னு சொல்லிட்டு 4 பேரும் 4 விதமாக சொன்னாங்க. அமெரிக்கா ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறனால அந்த எஜிப்டுடைய திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசி சேஞ்சஸ்லாம் பண்ணி அதவே நம்ம அமெரிக்காட்ட சொல்லி செயல்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதுக்காக மாநாடு ஒன்று 4ஆம் தேதி இப்போ வருகிற இந்த மார்ச் 4ஆம் தேதி கூட போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோமா. இதை பற்றி தான் இன்றைக்கி ஆய்வாளர்கள் முழுசாக என்ன பேசுகிறாங்கன்னா, பார்க்குறதுக்கு சவுதி என்ன பண்ணுறாங்க, காசா மக்களுக்காக நிற்கிற மாதிரியும் காசாக்காக தான் இத்தனையும் செய்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதேமாதிரி எஜிப்டும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் போர் செய்கிறதுக்கு தயாராக இருப்போம் இஸ்ரேலை எதிர்த்து அப்படின்ட்டாங்க. ஜோர்டானும் சொல்லிட்டாங்க, நாங்கள் யாரையும் உள்ளே விட மாட்டோம், நாங்கள் போர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், இஸ்ரேல் எங்கள் நாட்டுக்கு காசா மக்களை அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதை பார்க்கும்போது உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரும் சந்தேகம்னா, இந்த 4ஆம் தேதி கூடக்கூடிய மீட்டிங்கில் முழுசாக அவங்க செய்ய போகிறதே என்னன்னா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவை பலி கொடுக்கறது தான். ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழு முழுசாக ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுறணும், அங்கே ஆர்மியே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ யாரெல்லாம் அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ஆட்சியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கலைக்க சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காசாவிலேன்னு சொல்லிட்டு போராளிகளும் இருக்கக்கூடாது, அரசியல்வாதிகளும் இருக்கக்கூடாது, எந்த தலைவர்களுமே இருக்கக்கூடாது. இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே என்ன பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, கைவிட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காசா இருக்கக்கூடிய போராளி குழு, நம்ம முந்தைய வீடியோவில் கூட சொன்னோம், அதை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. காசாவை நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம், எங்களுடைய ஆர்மி தான் காசால இருக்கும், நாங்கள் ஆயுதத்தையும் கீழே போட மாட்டோம், அதே மாதிரி எங்களுடைய ஆட்சியும் விட்டு தர மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னாலும் கூட சவுதியுடைய ஸ்கை நியூஸில் பார்த்தா என்ன ஒரு தகவல் நேற்றுக்கு முந்தின தினம் பரப்பப்பட்டுச்சுன்னா, காசால இருக்கக்கூடிய போராளி குழு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் ஆட்சியில் பொறுப்புல இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், மஹ்மூத் அப்பாஸ் கையில் ஒப்படைக்கிறோம். அதாவது பாலஸ்தீனத்துடைய, அதாவது வெஸ்ட் பேங்கை ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அப்பாஸ் கிட்டே நாங்கள் காசாவுடைய பொறுப்பையே விட்டுறோம், இனி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா நாங்கள் ஆட்சியிலேயோ இல்லை அதிகாரத்திலேயோ இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சு. அதை பார்த்தா நாம் கூட சொல்லியிருந்தோம் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்ட்டு. ஆனால் அந்த ஒரு அறிவிப்பை காசாவுடைய போராளிகள் கொடுக்கவே கிடையாது. அதை மறுத்து தான் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கக்கூடிய சவுதியே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் சேனலுக்குலாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து சொல்லி இதை பரப்ப சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்க்கும்போது, இப்போது அவங்க பேசுறது எல்லாமே காசா மக்களை வெளியேற்றாமல் காசாக்குள்ளேயே வச்சுட்டு பில்டிங் கட்டணும் அப்படின்டா, அங்கே போராளிகள் யாருமே இருக்கக்கூடாது, ஆயுதம் ஏந்திரவங்க யாருமே இருக்கக்கூடாது, அவங்கள கலைச்சி விட்டோம்னா போதும் இஸ்ரேலும் அமெரிக்கா ஒத்துப்பாங்க. அதனால இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 4ஆம் தேதி கூப்பிட்டு இந்த பக்கம் போராளி குழுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்கள் ஆட்சியெல்லாம் கலைச்சிருங்க, ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுருங்க, அப்போ தான் காசா மக்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இந்த இதை என்ன பண்ணுறோம், தேர்தலை மஹ்மூத் அப்பாஸை வச்சு நாங்கள் நடத்துகிறோம், ஒரு பொது தேர்தலாக நடத்துகிறோம். நாங்கள் வெஸ்ட் பேங்க்லேருந்து ஒரு தனி மனிதரை கூப்பிட்டு என்ன பண்ணுறோம், மக்கள் விருப்பத்துக்கு நாங்கள் நிறுத்தி எலெக்ஷனை கொண்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறோம், காசாவையும் அமெரிக்காவை வச்சு கட்டி எழுப்ப சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு போரும் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தா காசாவையும் கட்டி எழுப்புவாங்க. அப்போ என்ன ஆகுனா, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைஞ்சிரும், நீங்கள் இல்லாட்டினா அது அடைஞ்சிருங்கிற மாதிரி அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி அழுத்தத்தை கொடுத்தா என்ன ஆகுனா, ஒருவேளை இவங்க ஏற்றுக்கிட்டா கூட அடுத்து என்ன எலெக்ஷன் கொண்டு வருவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக எலெக்ஷனை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு, 15-16 மாதமாக இப்போ போர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் கூட அந்த மக்கள் பயப்பட மாட்டேங்கிறாங்க, வெளியே போக மாட்டேங்கிறாங்க, இறந்து போகிற கூட தயாராக இருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணமாக, அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளும் தான். அதாவது அவங்களே தான் சண்டையும் போடுறாங்க, அவங்க தான் அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் மக்களும் இவ்வளோ தூரம் விடாப்பிடியாக இருக்காங்க. அப்படி இல்லாட்டினா இந்நேரம் மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம போங்கன்னு சொன்ன உடனே வந்து எஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் போயிருப்பாங்க. இப்போ எஜிப்டும் விடுறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட, ஜோர்டானும் விடுறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட மக்கள் போகிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு காரணம் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைமைகளும் தான். அப்போ அவங்கள எல்லாத்தையுமே கலைச்சிட்டோம்னா என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக மக்களை அனுப்பிச்சி விட்றலாம். அப்போ அப்படி அனுப்பிச்சி விட்றதுக்கு இவங்களை கலைக்கணும். இவங்களை கலைக்கிறதுக்கு நாம் கேட்டோம்னா கலைய மாட்டேங்கிறாங்க. அப்போ யார் இதை கலைச்சி கொடுப்பாங்கன்னா சவுதி மாதிரி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் தான் இவங்களை கலைச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக அவர்கள் மூலமாக இதை வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களுடைய போக்கு அப்படியே பார்த்தா எப்படி தெரியுதுன்னா கடைசியில் வந்து அவங்களுக்கு சாதகமாக போயிட்டுருக்கு, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இவங்க சொல்கிற மாதிரியே காசாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும் போராளிகளாகட்டும் ஆயுதத்தை கீழே போட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் கலைச்சிக்கிட்டாங்க. அவங்க வந்து எந்த ஒரு பதவியிலையும் கட்சியிலையும் நிற்காட்டினா கூட அடுத்து எலெக்ஷனை நடத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நடத்தணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் கலைக்கப்பட்ட பிறகு வந்து திரும்பக்கூடாது. அப்போ எல்லாம் கலைக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனே நடத்தாமல் மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பாதி பாதியாக வந்து அமைச்சிருவாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். எல்லாத்துக்கும் மேலே சவுதி வந்து இப்பயும் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். 15-16 மாசமா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வேடிக்கை பார்த்தா என்ன ஆகுனா, ஒரு பக்கம் எஜிப்டில் வந்து மக்களை அக்செப்ட் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா சிசியை வந்து மக்களே வெறுத்து ஒதுக்கி அமைச்சிருவாங்க. அதேமாரி ஜோர்டானையும் என்ன பண்ணிடுவாங்க, ஜோர்டான் மன்னரையும் வெறுத்துருவாங்க. எல்லாத்துக்கு மேலே சவுதிக்கு என்ன ஆயிரும், கெட்ட பேராயிரும். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து காசாலேருந்து பிரிக்கிறாங்க, வெளியேற்றுறாங்க அப்படின்னா சவுதி இந்த நேரத்தில் கூட பேசாமல் இருக்க முடியாது. அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து பேசாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தனால தான் எஜிப்டும் ஜோர்டானும் யுஏஇ சவுதி இவங்க 4 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லாட்டினா அவங்க நாட்டுக்குள்ளேயே புரட்சி வெடிக்கும். அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் எதுக்காகனா அவங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தானே தவிர காசா மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசமோ அன்போ கிடையாது. அந்த பாசமோ அன்பு இருந்தால் இப்படி ஒரு 45,000-50,000 பேர் இறந்து போயிருக்காங்க இத்தனை நாள் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த கட்டத்தில் வந்து அவர்கள் வெளியேற்றுறது இவங்களுடைய ஆட்சிக்கே வந்து தீங்காக இருக்குங்கிறனால தான் இப்போ பேசுகிறாங்க. அப்படி வந்து இவங்களை வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னாலும் கூட ஒருவேளை பின்னாடி வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வெளியேற்றுறாங்கன்னா இவங்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம், நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருந்தோம், நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுத்தோம்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்காகவே இப்போல்லாம் சில விஷயத்தை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்க செய்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அங்கே மக்களை தங்க வைக்கிறோம், எலெக்ஷனை கொண்டு வர வைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து பொதுவாக வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள கலைக்கிறாங்க. இப்போ இங்கே எல்லாமே கொடுக்க போகிறாங்க காசாவில் அப்படின்டா அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தையோ அங்கே இருக்கக்கூடிய அரசியலையோ கலைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தான் இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது ரெண்டும் மட்டும் கலைப்பட்டால் என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இடமாற்ற முடியும். அதுக்காகத்தான் வந்து இப்போ இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த 4ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு தான் அழுத்தம் அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி அழுத்தம் கொடுத்து அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவங்க விட்டு வெளியேறினாங்கன்னா அதை கொண்டு போய் அமெரிக்காவுக்கு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போரை வந்து நிரந்தர நிறுத்தத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நெத்தன்யாகவும் அதே மாதிரி ட்ரம்ப்பும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்கள் வந்து ஆயுதங்களை எல்லாத்தையும் கீழே போடுங்க, அங்கே வந்து யாரும் வந்து அரசியல் கட்சியிலே இல்லாமல் கலைஞ்சிக்கோங்க, அப்படி கலைஞ்சிங்கன்னா நாங்கள் நிரந்தர நிறுத்தம் கொண்டு வரோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது ரெண்டு நடந்தால் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம், 3ஆம் கட்ட போர் நிறுத்தம், நிரந்தர நிறுத்தம்னு சொல்லிட்டு போர் நிறுத்தமும் வந்துடும். கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, காசாவை எடுத்துப்பாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த 4ஆம் தேதி நடக்கக்கூடிய அரபு லீக் மாநாட்டில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை பலி கொடுக்கறதுக்கு தான் வந்து இப்போ சவுதியெலாம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. முழுக்க இது அமெரிக்காவுடைய ஐடியாவாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி வந்து தள்ளப்பட்டு கூட இவங்க செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இதுவரையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் நாங்கள் வந்து விலக மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்போது வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி உள்ள வரக்கூடிய நுழைவு வாயிலில் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, காசாவை சேர்ந்த 3 போலீஸ் அதிகாரிகளை வந்து இஸ்ரேல் ராணுவத்தை வந்து சுட்டிருந்தாங்க. கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயமே வந்து விதிமீறலாக தான் இருந்துச்சு. அப்போது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியும், நாங்கள் நினச்சா இஸ்ரேலுக்குள்ளே கூட பூந்து வந்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு. இப்போ நேற்றெல்லாம் பார்த்தா இஸ்ரேலுக்குள்ளே மர்மமான முறையில் நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்க்கும்போது நேற்று இஸ்ரேலுக்குள்ளே வந்து பார்த்தா 40 வயது வந்து மதிப்புள்ள ஒரு மனிதரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
காரில் பாம்பு வச்சு வந்து அழிச்சிருக்காங்க. அதோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. இதே மாதிரியான விஷயம் வந்து இதுக்கு முன்னாடியும் 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் நடந்துச்சு. அப்போது என்ன ஆயிருந்துச்சுன்னா வந்து யாருன்னே தெரியாத ஒரு நபர், அதாவது வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்தார். உள்ளே வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டாங்க. பொதுமக்கள்லாம் வந்து அச்சத்தில் உறைந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தகவல் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து இஸ்ரேலுக்குள்ளே போந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியிலலாம் ஈடுபட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க. இதுதான் வந்து காசால இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேலுக்கு கொடுத்த ரிவென்ஸாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் ரூல்ஸை மீறி வந்து போர் நிறுத்தத்துக்கு போது அடிச்சிங்கன்னா நாங்கள் வந்து இங்கே எதுவும் செய்ய மாட்டோம், பதிலுக்கு என்ன பண்ணுவோம்னா இஸ்ரேலுக்குள்ளேயே பூந்து இந்த மாதிரி மர்மமான தாக்குதல்கள் எல்லாம் நடத்துவோம்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்குது. அப்போது வந்து சொன்னாங்க காசாலேருந்து வந்த ஒரு 3 போராளிகள் தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிலாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி வந்து போர் நிறுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வந்து அவர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே பூர்ந்து இன்னைக்கு தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.